வவுனியா மாநகர சபையில் ஒரு வட்டாரத்திலும் வெற்றி பெறாது தோல்வியடைந்த இலங்கை தமிழரசு கட்சி. நிலையான அரசியல் தீர்வுக்கே தமிழ் மக்கள் வடகிழக்கில் ஆணையை தந்துள்ளார்கள். சாணக்கியன். 3000 நாட்களை எட்டிய காணாமல் போன உறவுகளின் போராட்டம். அரசாங்கத்துக்கு ஏன் வாக்குகள் குறைந்தன விளக்கிய பிரதியமைச்சர். அனுர தரப்புக்கு அபாய எச்சரிக்கையாக மாறியுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள். மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து ஓரணியில் திரள்வோம் எதிர்க்கட்சிகளுக்கு சஜித் அழைப்பு. ஸ்ரீதரனுடன் சென்ற தமிழரசு கட்சி உறுப்பினர்களை வழிமறித்த போலீசார். கொழும்பு மேயர் தெரிவு தொடர்பில் ஐதேக விசேட தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வவுனியா மாநகர சபையில் ஒரு வட்டாரத்தில் கூட நேரடியாக வெற்றி பெறாது பின்னடைவை சந்தித்துள்ளது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழ் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியை பின்தள்ளி இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றுள்ளது. எனினும் வடக்கின் நுழைவாயிலாக விளங்கும் வவுனியா மாநகர சபையில் கடந்த முறை தமிழரசு கட்சி 6 உறுப்பினர்களை கொண்டிருந்த போதும் இம்முறை வட்டாரத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அத்துடன் தேசிய மக்கள் சக்தி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தொழிலாளர் கட்சி என்பன தலா 4 ஆசனங்களை பெற்று வட்டாரங்களில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி விகிதாசார அடிப்படையில் போனஸ் ஆசனம் 3 வவுனியா மாநகர சபையில் பெற்றுள்ளது. கிளிநொச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையில் பாரிய வெற்றியை தமிழரசு கட்சி பெற்றுள்ளதுடன் மட்டக்களப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையிலும், முல்லைத்தீவில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தலைமையிலும், மன்னாரில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையிலும், யாழ்ப்பாணத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தலைமையிலும் வெற்றிகளை பதிவு செய்த போதும் வவுனியாவில் எந்தவொரு சபையிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஆசனங்களையோ அல்லது அதிகபட்ச ஆசனங்களையோ தமிழரசு கட்சி பெறவில்லை என்பதுடன் முதல் நிலையையும் பிடிக்கவில்லை. அத்துடன் பரணி பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் வசிக்கும் மாநகர சபையில் வட்டாரங்களில் தோல்வியடைந்து போனஸ் ஆசனம் 3 மட்டும் பெற்றுக்கொண்டமை வவுனியாவில் கட்சியின் கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளிப்படுத்துவதாக கட்சி ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் வன்னி தேர்தல் தொகுதியில் உள்ள வவுனியா மாவட்டத்தில் தமிழரசு கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது. நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்ற எங்களுடைய இலக்கிற்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மீண்டும் ஆணையை தந்திருக்கின்றார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் ஆகியோரும் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியானது வடக்கு கிழக்கு பூராகவும் அமோகமான வெற்றியொன்றை அடைந்திருக்கின்றது. நாடு எவரோடையும் இருக்கட்டும், தமிழர் தாயகம் தமிழரசோடு என்றது நாங்கள் தேர்தல் பரப்புற காலத்தில் சொன்னதுக்கு அமைவாக வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எங்களுக்கான அமோகமான வெற்றியை தந்திருக்கிறார்கள். இது உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலே ஒரு வெற்றி என்றதையும் தாண்டி இது எங்களுடைய தமிழினத்துடைய எதிர்காலத்துக்கான ஒரு ஆணையொன்றை தமிழ் மக்கள் தமிழரசின் கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். எங்களுடைய இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்ற அந்த எங்களுடைய இலக்குக்கு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் மேலும் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும். அத்தோடு மாகாண சபை தேர்தலிலேயும் நாங்கள் நிச்சயமாக வடக்கு கிழக்கிலே கூடிய ஆசனங்களை எடுத்து நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை நாங்கள் போட்டி போட்ட 11 பிரதேச சபைகளிலேயும் நாங்கள் ஆசனங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கும் அனைத்து பிரதேச சபைகளிலேயும் நாங்கள் பெரும்பான்மையான ஆசனங்களை நாங்கள் வென்றிருக்கிறோம். அனைத்து பிரதேச சபைகளிலேயும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அத்தோடு நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிற 2 பிரதேச சபைகளிலேயும் நாங்கள் ஆசனங்களை எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் முதலாம் கட்டமாக எங்களுடைய இந்த பட்டியல் ஆசனங்கள் மற்றும் சபை அமைக்கிறது யாருடன் சேர்றதை பற்றி முதல் கட்டமாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். நாளைய தினம் நாங்கள் போட்டி போட்ட அனைத்து பிரதேச சபையில் இருக்கிற உறுப்பினர்களை ஒவ்வொரு சபையாக அழைத்து அந்தந்த சபைகளிலே பட்டியல் உறுப்பினர்கள் யார் என்றதும்
தவிசாளர் பிரதி தவிசாளர் பதவிகளை நாங்கள் எவ்வாறு தீர்மானம் எடுக்கிறன்றதை பற்றியும் அத்தோடு யாருடன் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுன்றதை பற்றியும் நாளைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கலந்துரையாட இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் சபை அமைக்கலாம் என்றிருக்கோம். எதிர்வரும் 2-3 வாரங்களுக்குள்ளே இலங்கை தமிழரசு கட்சி சகல சபைகளிலேயும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வியூகத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டம் 3000 நாளை எட்டியுள்ள நிலையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இறுதிப் போரின் போதும் அதற்கு முன்னரும் காணாமல் போன தமது உறவுகளின் உண்மை நிலையினை வலியுறுத்தி தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா அஞ்சல் அலுவலகத்துக்கு அருகில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் போராட்டம் ஆரம்பித்து இன்றுடன் 3000 நாட்களை கடக்கின்ற நிலையில் அவர்களது போராட்டம் தீர்வின்றி தொடர்ந்து செல்கின்றது. இதனை அடுத்து நேற்றைய தினம் அவர்களால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஐரோப்பிய அமெரிக்க கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் தங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகள் தொடர்பில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கருத்து வெளியிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாரத்தின் வேலை நாளில் நடைபெற்ற காரணத்தினால் வாக்களிப்பு வீதம் குறைந்தது என தெரிவித்துள்ளார். மேலும் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலம் மற்றும் வெசாக் பண்டிகை காலம் போன்ற காரணிகளாலும் அரசாங்கத்துக்கு வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை வீழ்ச்சியில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்கள் அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டுள்ளதாக கூறப்படும் கருத்துக்களில் உண்மை இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். ஐக்கிய தேசிய கட்சியால் தனது வாக்குத்தளத்தை அதிகரிக்க முடிந்துள்ளது என கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஒரு தீர்க்கமான சக்தியாக ஐக்கிய தேசிய கட்சி மாறியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எங்களால் ஒரு வாக்குத்தளத்தை அடைய முடிந்துள்ளதுடன் மேலும் பிற எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றவும் நாங்கள் தயாராக உள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியால் தனது வாக்குத்தளத்தை அதிகரிக்க முடிந்துள்ளதுடன் சில உள்ளூராட்சி அமைப்புகளில் நாங்கள் ஒரு தீர்க்கமான சக்தியாக மாறிவிட்டோம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றாலும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மையை பெற தவறி இருப்பது அபாய எச்சரிக்கை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ தளத்தில் 13 செய்திருக்கும் அலி சப்ரி அப்பதிவில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஊடக கண்காட்சியை நடத்துவதன் ஊடாக எப்போதும் நாட்டை ஆள முடியும் என நீங்கள் கருதியிருந்தால் அது முற்றிலும் தவறானது. நீங்கள் கூறும் விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதன் ஊடாக வீதிகளில் இருக்கும் மக்கள் உணரக்கூடிய மாற்றத்தை உருவாக்குங்கள். சாதாரண மக்கள் மெச்சக்கூடிய வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு, சேர்த்திறன்மிக்க பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பனவற்றை நிலைநிறுத்துங்கள். கால ஓட்டத்தில் மக்கள் கடந்த காலத்தை பற்றிய பேச்சுக்களில் ஆர்வம் இழப்பார்கள். அவர்கள் கடந்த கால அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மகிழ்ச்சியடையவில்லை என்பதனாலேயே தற்போதைய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றில் இதுவும் வெறுமனே நல்லாட்சி அரசாங்கம் 2ஆக மாறிவிடும். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு அபாய எச்சரிக்கை. 3/2 பெரும்பான்மையை பெற்ற கோட்டபாய ராஜபக்ச 18 மாதங்களில் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் அடுத்தடுத்து தோல்வி கண்டிருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு இலங்கைக்கு திராணி இல்லை. எனவே தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு கை கொடுக்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட சந்திப்பின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டது. நேற்று மாலை ஜனாதிபதி மாளிகையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. அதன்போது எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் $1 பில்லியன் அமெரிக்க நிதியுதவியை இலங்கைக்கு வழங்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. கூடுதல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மின்சாரம், சுற்றுலாத்துறை, கமத்தொழில் மற்றும் பிராந்திய அபிவிருத்தி போன்ற செயற்பாடுகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலக வங்கி குழுமத்தின் இந்த ஆதரவு இலங்கை மக்களுக்கான முதலீடாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அதேவேளை இலங்கையின் முன்னேற்றத்தை கட்டியெழுப்ப இப்போது செயல்படுவதன் முக்கியத்துவத்தை உலக வங்கி குழு தலைவர் அஜய் பங்கா எடுத்துரைத்தார். மக்கள் வழங்கியுள்ள ஆணையின் பிரகாரம் அந்த ஆணைக்கு மதிப்பளித்து எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து அதற்குரிய தலைமைத்துவத்தை வழங்க தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவித்துள்ளார்.
உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் தொடர்பில் அவர் நேற்று வெளியிட்ட விசேட அறிவிப்பில் இதனை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இரு பெரும் மக்கள் ஆணைகளை பெற்ற இந்த அரசு 6 மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்பினரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செயற்பட வேண்டும் என்ற செய்தியை நாட்டு மக்கள் தேர்தலினூடாக முன்வைத்துள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தலை கையாண்டது போலவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் ஜேவிபி கையாண்டது. தேர்தலுக்காக மதம் கூட பயன்படுத்தப்பட்டது. நாட்டு மக்கள் இப்போது பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். எனவே பொய்களை முறியடித்து உண்மையான பலம் வாய்ந்த மக்கள் சேவைக்காக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற பொதுமக்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த சவாலான பொறுப்புக்கு தலைமை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய இருப்புக்காக கிளிநொச்சி மக்கள் மிகப்பெரிய ஆணையை வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட உறுப்பினர்கள் கிளிநொச்சி புனித திரேசால் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டனர். வழிபாடுகளுக்காக உறுப்பினர்கள் சென்றபோது போலீசார் பேரணிகளை நடத்த முடியாது என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். துயரங்களோடு தூய கரங்களோடு தூர நோக்க சிந்தனையோடு அறத்தின் வழி கௌரவமான அரசியலை எமது மக்களுக்கு வழங்குவோம். அபிவிருத்தி பணிகளில் நிரந்தரமான அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கும் அதற்குரிய முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் இந்த காலம் பயன்பாடுடையதாக மாறும் என கருதுகின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுக்கான எழுச்சிக்கான தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது. தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் மாற்று கருத்துக்களை பிழைகளை விட்டிருந்தாலும் இந்த தேர்தலில் மிக தெளிவாக தமிழ் தேசியத்துக்கான தமது வாக்கினை அளித்துள்ளார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரார்த்தனை ஐயா பிரார்த்தனை எலெக்ஷன் முடிஞ்ச எத்தனை நாள் ஆச்சுது எவ்வளோ நேரம் ஆச்சுது கோயிலுக்கு போகிற உடுப்பு பார்க்க தெரியாது சும்மா பைத்தியம் பிரார்த்தனை சார் பிரார்த்தனை அப்படியா அடியா நாங்கள் கோயிலுக்கு தானே கும்பிட போனோம் மக்கள் வந்து இவ்வளோ பேட் හරි ඒක නමුත් මේ ලංකාවේ කොහෙවත් මෙහෙම වෙන්නේ නැහැ. இது கோயிலுக்கு இன்றைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வெண்டவர்கள் கோயிலில் பூசைக்கு போயிட்டு அடுத்த கோயிலுக்கு பூசை போயிடும் හරි දැන් මන්ත්‍රීතුමාට කියන්නකෝ මේගොල්ලෝ ඉස්සරහ යවන්න පුළුවන් කියලා. அது போய் நம்ம எல்லாம் போயிட்டு போய் கொண்டு ඒක අපිට ඕන දෙයක් යන්න බෑ. එහෙම නැහැ. ஒரு குண்டு குண்டு துப்பாக்கி 1 மில்லியன் ஊர்வலம் போக இல்லை கோயிலுக்கு போகிற வாரம் இல்லையா நாங்கள் நீங்கள் கதைக்க வேணாம் நான் கதைக்கிறேன் இல்லை நீங்கள் ஒரு தான் கதைக்கக்கூடாது நான் தானே கதைக்கிறேன். හරි මන්ත්‍රීතුමා අපිට අවශ්‍ය දැන් මේගොල්ලෝගේ ආගමික වතාවත් ඉවර නම් මේගොල්ලෝ විශ්වාස යන්න කියන්නේ ඉච්චර වෙන්න ඕනේ. சொல்லுங்க. சமய வழிபாடு முடிஞ்சா அது தெரியும் நான் அனுப்ப போவினோம் தாங்களா போவினோம் ஒரு பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் நாங்கள் ஒன்றும் வெப்பன் பவருக்கு பெற மாட்டோம் ஓகே டோன்ட் வரி சத்யூ இது பெரும்பான்மையான தமிழரசு கட்சி வந்திருந்தாலும் சில சபையில் வந்து ஆட்சி அமைதிக்கு சிக்கல் இருக்குது. எப்படி நீங்கள் சிறிய சபை அமைக்க போகிறீங்க? கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலைக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்புக்காக ஒரு மாபெரும் வெற்றியை கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஆணையாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 3 சபைகளும் குறிப்பாக கரைச்சி பிரதேச சபை அறுதி பெரும்பான்மையுடனும் பூனேரி பிரதேச சபை பெரும்பான்மையுடனும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை பெரும்பான்மையுடன் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதிலே ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த இடையூறுகளும் இல்லை. அதற்குரிய வழிவகைகளையும் நாங்கள் தேடி இருக்கிறோம். ஆகவே கரைச்சியினுடைய பூனேரியின் பச்சிலைப்பள்ளியினுடைய வெற்றி என்பது கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களுடைய நிரந்தர சமாதான உரிமைக்காகவும் தரப்பட்ட ஒன்று. அவருடைய அந்த ஆணையை நாங்கள் மரியாதையோடும் கௌரவத்தோடும் ஏற்றுக்கொள்கிறோம். தூய கரங்களோடு தூர நோக்க சிந்தனைகளோடும் அறத்தின் வழி நாங்கள் கௌரவமான ஒரு அரசியலை எங்கள் மக்களுக்கு வழங்குவதோடு அபிவிருத்தி பணிகளிலும் எங்கள் மக்களுக்கான நிரந்தரமான பணிகளை ஏற்பாடு செய்வதற்கும் அந்த அபிவிருத்தி பணிகளில் ஒரு முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் எங்களுக்கு இந்த காலம் ஒரு பயன்பாடுடையதாக மாறும் என்று நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக கிளிநொச்சியினுடைய எழுச்சி என்பதும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுடைய தேசிய எழுச்சிக்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலே தாங்கள் சில வேளைகளில் ஒரு மாற்று கருத்துக்களை அல்லது ஒரு பிழைகளை தவறுகளை விட்டிருந்தாலும் இந்த தேர்தலில் மிக தெளிவாக
தமிழ் தேசியத்துக்கான தங்களுடைய வாக்கை அளித்திருக்கிறார்கள். ஆகவே வடக்கு கிழக்கு மக்கள் என்பது அவர்களுக்கான ஒரு அரசியல் அபிலாஷை உண்டு. அவர்களுடைய அந்த அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கான தேவை உண்டு என்பதை இப்பொழுது இருக்கிற அரசாங்கம், குறிப்பாக நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் தமிழ் மக்களோடு பேசி ஒரு அரசியல் தீர்வை காணப்போகிறீர்களா, அல்லது தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே தங்களுக்கான அரசியல் உரிமையை பெறுவதற்கான ஒரு புருஷன வாக்கெடுப்பை நீங்கள் நடத்த தயாராக இருக்கிறீர்களா என்ற செய்தியை தான் இந்த தேர்தல் அவருக்கு சொல்லியிருக்கிறது. சமாதானம் பற்றியும் அதிகார பகிர்வுகள் பற்றியும் மெத்தன போக்கூடும் அது பற்றிய தூரநோக்கு சிந்தனையும் இல்லாமல் இருக்கிற அரசாங்கத்திற்கு இந்த தேர்தல் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் அரசியல் தீர்வு என்பது எவ்வளவு முக்கியமானது. எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, எங்கள் மக்கள் மீது புரிந்த போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான நீதி விசாரணை, இவற்றுக்கான ஒரு நேர்மையான இதய சுத்தியுடன் கூடிய பொறுப்பு கூறலை இந்த அரசாங்கம் தவறினால் அவர்களுக்குரிய பாடம் கற்பிக்கப்படும் என்ற செய்தியை வடக்கு கிழக்கில் நடைபெற்றிருக்கிற ஊராட்சி மன்ற தேர்தல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதுக்கான ஒரு பெரிய அலையாகவே அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இது ஏனைய மாவட்டங்களுக்கூடாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலம் நான் நினைக்கிறேன் இந்த அரசு சமாதானம் பற்றிய சிந்தனைகளில் உடனடி கவனம் செலுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் மக்களுடைய தேசிய இனத்தின் அடிப்படையில், அவருடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டிய நேரமும் சூழலும் வந்திருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம். அதற்கான தேர்தல் ஆணையாகவே இந்த தேர்தலை தமிழ் மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். பச்சிலைப்பள்ளி பிரதேசபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு ஆசனம் காணப்படுது. அந்த ஆசனத்தை சேர்த்துக்கொண்டு ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது. பச்சிலைப்பள்ளி பிரதேசபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டுமல்ல வேறு கட்சிகளுக்கும் ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே எங்களுக்கு இருக்கிற ஆசனத்தோடு நாங்கள் உரிய தமிழ் தேசிய தரப்புகளோடு இணைந்து அந்த பச்சிலைப்பள்ளி பிரதேசபையை மிக கௌரவமான முறையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். எதிர்காலத்தில் உள்ளூராட்சி சபைகளில் இது தமிழ் கட்சியில் அரவணைத்து பயணிக்கிறது ஏதாவது 2024 ஜனவரி மாதம் எங்களுடைய கட்சிகளில் நடைபெற்ற தலைவர் தெரிவுக்கான தேர்தல் முடிந்து 47 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு திருகோணமலையிலே வைத்து நான் வெளிப்படையாக சொல்லியிருந்தேன். நாங்கள் 2009 வரையும் இருந்த 2009களிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலத்தில் எவ்வாறு 2004 9 வரை ஒரு குறிப்பான காலகட்டங்கள் எப்படி இருந்தது, 2001 எப்படி ஒரு சமாதானம் உருவாக்கப்பட்டது, 9 வரை கட்சிகளெல்லாம் ஒன்றாக எப்படி இருந்தது, அதே போல தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற கட்சிகளை ஒன்றிணைத்து தாயக விடுதலைக்கான ஒரு பயணத்தை அமைப்பதில் எந்தளவு தியாகம் செய்ய முடியுமோ அந்த தியாகம் செய்து ஒன்றாக கூட்டாக இணைந்து செயல்படுவோம் என்ற நம்பிக்கையை நான் வெளியிட்டிருந்தேன். அந்த நம்பிக்கையும் நான் கொடுத்த வாக்குறுதிகளிலும் இப்பொழுதும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். முகத்தை முழுமையாக மூடும் தலைக்கவசம் அணிந்திருப்பவர்கள் அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொள்பவர்களை சோதனையிடுவதற்கு காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. அத்தகைய நபர்கள் தங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தி சரிபார்க்குமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டது. அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக முகத்தை மூடும் தலைக்கவசம் அணிந்திருந்தவர்களால் பல்வேறு குற்ற செயல்கள் இடம்பெற்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர மேயர் தெரிவின் போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் 13 உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவாகியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி சார்பில் 48 பேரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் 29 பேரும் தெரிவாகியுள்ளனர். இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 5 உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 4 உறுப்பினர்களையும் பெற்றுள்ளது. இதே சமயம் அவற்றுடன் சுயேட்சை குழுக்களுடன் 69 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மேஜர் ஒருவரை தெரிவு செய்ய நடவடிக்கை எடுத்து வரும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவை வழங்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் பல சுயேட்சை குழுக்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் பேச்சுக்களை நடாத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.